ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸோ 10 பேர் வந்துருக்கீங்க இன்னைக்கு கிளாஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தா வந்து மெட்ரோ ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தா வந்து இன்னைக்கு வந்து அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஹலோ ஸ்ரீ. சந்துரு, ஏதாவது ஆக்சஸ் கேட்டு டினே பண்ணி விட்டுட்டியா? இல்ல இப்போ ஓகே ஓகே சரி ஓகே கண்டிப்பா ஆக்சஸ் வரலையே. ஓகே 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 கண்டிப்பா யாராவது ஆக்சஸ் வந்தாங்கன்னா உள்ள அக்செப்ட் பண்ணி விடுறியா? நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, எனக்கு எது ஆக்சஸ் இது வரல. நான் 16 பேர் தான் இருக்காங்க, 16 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 19 பேர், இன்னும் 3 பேர் யாரு? பதினாறு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் கிளாஸ் வந்து பார்த்து ஒரு 10 பேர் தந்திருக்காங்க. ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், நீ கண்டிப்பாக பண்ணு. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மட்டும் வரட்டும், நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா வந்து அயன் கண்டெய்னிங் பயோஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஆள சொன்னேன். ஸோ இதுல அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா வந்து நான் ஹீம் குரூப். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தா ஹீம் குரூப் இருக்காது. ஸோ இப்போ இங்க வந்து லிகான் வந்து பார்த்தா வந்து எல்லாமே வந்து பார்த்தா ப்ரோட்டீன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஹீம் குரூப் இருக்காது. ஸோ இப்போ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா வந்து நான் ஹீம் அயன் ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா? நான் ஹீம் அயன் ப்ரோட்டீன்ஸ். ஃபங்க்ஷன் பார்த்துட்டீங்கன்னா வந்து பார்த்தா வந்து இது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? ஸோ அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ்ல வந்து பார்த்தா வந்து எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதா வந்து பார்த்தா இதோட ஒர்க். ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஸோ எழுதிக்கோங்க. ஸோ இந்த அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தா வந்து நம்ம ஜென்ரலா வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸை ஜென்ரலா 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தா வந்து என்னன்னா ருபெடாக்சின்ஸ். அனதர் ஒன்று பார்த்துட்டீங்கன்னா பெரிடாக்சின். ஓகேங்களா? ஸோ ருபிடாக்சின், பெரிடாக்சின்ஸ். ஓகேவா? ஸோ ருபிடாக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பாக்டீரியாஸ்ல வந்து இருக்கும். ஸோ ஒன்லி பாக்டீரியாஸ்ல. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தா வந்து அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன் தான். ஸோ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன் ஜென்ரலா வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தா ருபிடாக்சின், அது வந்து பார்த்தா வந்து பெரிடாக்சின். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா வந்து அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா வந்து ஒன்லி ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் தான் வந்து பார்த்தா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ எல்லாமே அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ், எல்லா அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸும் 1 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? ஸோ ருபிடாக்சின் வந்து பார்த்தா வந்து ருபிடாக்சின்ல ஒரே ஒரு ருபிடாக்சின்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அது என்னன்னா 1 அயான் 0 சல்ஃபர். அதாவது ஸோ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ்ல வந்து பார்த்தா வந்து சல்ஃபர் வந்து பார்த்தா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது சல்ஃபர் வந்து பிரிட்ஜிங்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனா ருபிடாக்சின்ல சல்ஃபர் வந்து இருக்காது, ஒன்லி அயன் மட்டும் தான் இருக்கும். ஆனா சல்ஃபர் கண்டெய்னிங் லிகான்ஸ் வந்து ஓகேங்களா? ஸோ ஆனா வந்து இதுல வந்து நோ சல்ஃபர். ஸோ அதான் 0 சல்ஃபர். ஓகேங்களா? ஸோ அடுத்து பெரிடாக்சின் வந்து பார்த்தா வந்து மொத்தம் 3 டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ 2 அயான் 2 sulfur,
ஓகேவா. தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்தா வந்து 3 அயான் 4 சல்ஃபர். ஸோ அதாவது வந்து இங்க வந்து வெறும் சல்ஃபர் ஆட்டம் மட்டும் வந்து பார்த்தா வந்து இங்க 2 மெட்டல் வந்து பார்த்தா 2 அயன் பெர்சென்டா இருக்கும், இங்க வந்து 3 அயன் பெர்சென்டா இருக்கும். இங்க சல்ஃபர் வந்து 2, அந்த வந்து பார்த்தா வந்து இங்க வந்து சல்ஃபர் 4. தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தா வந்து 4 அயான் 4 சல்ஃபர். ஸோ ருபிடாக்சின் வந்து டோட்டலி 3 டைப்ஸ், 2 அயான் 2 சல்ஃபர், 3 அயான் 4 சல்ஃபர் அண்ட் 4 அயான் 4 சல்ஃபர். ஓகேங்களா. ஸோ ருபிடாக்சின்ல வந்து பார்த்தா ஒன்னே ஒன்று தான், 1 அயான் 0 சல்ஃபர். ஸோ இந்த ருபிடாக்சின் பெரிடாக்சின் இல்லாம இன்னொரு டைப் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ரிஸ்கி புரோட்டீன்ஸ். ஓகேவா. ஸோ இதுல 2 அயான் 2 சல்ஃபர், இது 2 அயான் சல்ஃபர் ஆட்டம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் another one அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸோட ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும். ஸோ எல்லா அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ் வந்து பார்த்தா வந்து ருபிடாக்சின் ஆகட்டும் அல்ல பெரிடாக்சினுக்கு இந்த 3 சல்ஃபர் புரோட்டீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தா வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா ஒன்லி ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தா 1 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் புரோட்டீன்ஸ். ஓகேங்களா. ஸோ இங்க இருக்கிற அயன் வந்து பார்த்தா வந்து இங்கேயும் வந்து பார்த்தா வந்து நம்ம வந்து அங்கே வந்து ஹீமோகுளோபின் அதாவது மயோகுளோபின், ஹீமோசைனின்ல ஹெரித்ரின் வந்து பார்த்தா வந்து ஆக்சி ஹீமோகுளோபின் அண்ட் டிஆக்சி ஹீமோகுளோபின் பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தா வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்டேட் ஒன்று, ரெடியூஸ்டு ஸ்டேட் ஒன்று பார்ப்போம். ஓகேங்களா. ரெடியூஸ்டு ஃபார்ம் ஒன்று, ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஒன்று பார்ப்போம். ஏன்னா வந்து எலக்ட்ரானை வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுதா. ஸோ வந்து பார்த்தா வந்து அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல, அதாவது இப்போ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருக்கும்போது அயன் வந்து பார்த்தா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா ஸோ ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து பார்த்தா வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா. ஸோ அதாவது ஸோ இது வந்து பார்த்தா வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்போ அதாவது ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் இருக்கும்போது இங்க வந்து பார்த்தா வந்து டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அயன் வந்து பார்த்தா இங்க எல்லாமே வந்து பார்த்தா அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா. நோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா வந்து இங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டால எதுவுமே ப்ரெசென்ட் ஆகல. ஸோ எல்லாமே வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ அயான் 2 அப்படின்னா ஸோ இங்க வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும்பா. ஸோ 1 2 3 4 5 B6 சிஸ்டமா. ஸோ அப்போ வந்து T2Gல வந்து மொத்தம் 3, ஈச்சில 2, தென் இங்க வந்து ஒரு பேரப்பா இருக்கும். அப்ப இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான்பா, 4 அன்பேர் எலக்ட்ரான் இல்லைங்களா அயன் +2ல. ஸோ அயன் +3ல ஸோ 5மே அன்பேர் எலக்ட்ரானா இருக்கும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தா வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னொரு புரோட்டீனுக்கு வந்து கொடுத்துட்டு அது வந்து பார்த்தா இங்க என்னவா சேஞ்ச் ஆகிக்கும். அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல சேஞ்ச் ஆகிக்கும். அப்போ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல அயன் வந்து எல்லா அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ்லயும் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா +2 ஃபார்ம்ல இருக்கும். ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா +3 ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா. இதுல டவுட் இருக்காப்பா. ஒவ்வொன்னோட அப்படிங்கறத வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரிஸ்வனா, அமல். அக்கா அந்த ரெடியூஸ்டு ஃபார்ம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, இதுல என்னது ரெண்டுக்கும் சொன்னீங்கல்ல. அயன் 2 வந்து பார்த்தா வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல அயன் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஓகே. ஸோ ரெடியூஸ்டு ஃபார்ம்ல அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். அயன் புரோட்டீன்ஸ் எல்லாமே சொல்லுங்கப்பா.
எலக்ட்ரான் அது லூஸ் பண்றதுனால அது ஆக்சிடைஸ் ஃபார்ம்னு சொல்றோம், இது கெயின் பண்றதுனால ரெடியூஸ் ஃபார்ம்னு சொல்றோமாக்கா? ஆமா, ஆக்சுவலி வந்து அதாவது இனிஷியலா வந்து அயன் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது எலக்ட்ரான் வந்து இது வந்து ஆக்சைஸ் ஃபார்ம் வந்து வேற ஒரு வாங்கியிருப்பான். ஓகேங்களா? வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுவானா, இவங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை வந்து பார்த்தா புரோட்டீனுக்கு கொடுத்துட்டு, அதாவது இவன் வந்து டிராவல் பண்ணி இன்னொரு புரோட்டீன் கொடுத்துட்டு இவன் வந்து பார்த்தா என்ன ஃபார்ம்ல மாறிக்குவானா, ரெடியூஸ்டு ஃபார்ம்ல மாறிக்குவான். ஓகேங்கா. அதுல வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? இந்த அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஷன் அந்த சைட்டோக்ரோம்ஸ் வந்து பார்த்தா வந்து அங்கதான் இது வந்து எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அங்க வந்து பார்த்தா சில புரோட்டீன்ஸ்க்கு வந்து இவன் கொடுப்பான். ஸோ இவன் வந்து இப்போ ஒரு அயன் சல்ஃபர், அதாவது அயன் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப அங்க இருந்து இவன் வந்து அயனை வந்து வாங்கிட்டு ஒரு புரோட்டீன் கிட்ட போவான். ஓகேவா? அந்த புரோட்டீன் இங்க இருந்து அயன் வாங்கிட்டு போகும்போது என்ன ஃபார்ம்ல போவானா, ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல போவான். போயிட்டு அந்த புரோட்டீனுக்கு வந்து பார்த்தா வந்து இவன் எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணிட்டு மாறிக்குவான். மாறிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா இங்க வந்து அயன் எடுத்து போய் எலக்ட்ரான். ஸோ இதான் வந்து எலக்ட்ரான் என்னோட ஃபார்ம் ஒர்க் வந்து பார்த்தா வந்து இங்க எலக்ட்ரானை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது மட்டும்தான். ஓகேவா? ஓகேங்கா. நெக்ஸ்ட் போலாங்களா? எஸ்கா. அக்கா அக்கா சொல்லுப்பா, கேக்குதுப்பா? அக்கா, ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ருபிடாக்சினுக்கு வந்து நீங்க முன்னாடி சொன்னது வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து Fe வந்து 3 ஸ்டேட்லயும் ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து Fe 2 ஸ்டேட்னு சொல்லிருக்கீங்க. எப்போ சொன்னது? முன்னாடி சொன்னது வந்து பார்த்தா அதுல வந்து என்னதுன்னா ருபிடாக்சின் வந்து 1 அயான் சல்ஃபர் கிடையாது. ஸோ அதுல வந்து அயனோட ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து Fe 3 ஸ்டேட்னு சொல்றாங்க. அப்புறம் ரெடியூஸ்டு ஃபார்ம் மட்டும் வேற ஸ்டேட் அது நான் சொல்றேன். நான் ஜென்ரலா சொன்னேன், பட் ஆனா ருபிடாக்சின் மட்டும் அவன் தனியா வருவான். அது ஏன்னா வந்து சல்ஃபர் ஐட்டம் இல்லாதங்காட்டி அவனுக்கு மட்டும் தனியா இருக்கும், அவனோட ப்ராப்பர்ட்டி மட்டும் தனியா இருக்கும். ஓகேக்கா. புரியல? ஓகேக்கா. ஓகே ஓகே. ஸோ இந்த அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, ஒன்னு வந்து பார்த்தா வந்து போட்டோசிந்தசிஸ்ல, ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தா வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸ் வந்து பார்த்தா வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ல இன்வால்வ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தா வந்து சைட்டோக்ரோம்ஸ்ல, அதாவது மெட்டபாலிக் ஆக்சிடேஷன் ஆஃப் சுகர்ஸ் வந்து பார்த்தா வந்து ஆக்சிடைஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தா வந்து இந்த சைட்டோக்ரோம்ல சுகர்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்றதுக்கு வந்து அங்க வந்து அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ் வந்து அங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ மெட்டபாலிக் ஆக்சிடேஷன் ஆஃப் சுகர்ஸ் இன் சைட்டோக்ரோம்ஸ். ஸோ இதனோட ஒர்க் வந்து பார்த்தா வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா வந்து இங்க ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஓவரால் ஒர்க்கு ரெடியூசிங் ஏஜென்ட் அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ். Reducing agents in biological system. ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து ருபிடாக்சின்ஸ். ஓகேங்களா? ஸோ ருபிடாக்சின் வந்து பார்த்தா வந்து எல்லாமே நான் ஹீம் அயான் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ருபிடாக்சின் வந்து பார்த்தா என்ன சொன்னோம், 1 அயான் 0 சல்ஃபர். ஓகேவா? அதாவது நம்ம வந்து
அதாவது வந்து பார்த்தா வந்து சல்ஃபர் வந்து பார்த்தா வந்து நம்ம ரெண்டு செல்ஃபா சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஒன்னு வந்து பார்த்தா வந்து இன்ஆர்கானிக் சல்ஃபர், அதாவது இன்ஆர்கானிக் சல்ஃபர் அப்படிங்கிறது ஒன்லி சல்ஃபர் ஃபார்ம். ஒன்னு வந்து அதாவது இதை பொறுத்த அளவுக்கு ஸோ ஒன்னு வந்து பார்த்தா வந்து இன்ஆர்கானிக் சல்ஃபர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தா வந்து ஒன்லி சல்ஃபர் வந்து 2- ஃபார்ம்ல இருக்கிற சல்ஃபர். இன்னொன்று வந்து பார்த்தா வந்து லிகான் கூட இருக்கிற சல்ஃபர். ஓகேவா. ஸோ அது வந்து இங்க லிகான் வந்து என்ன லிகான் கூட இருக்கும்னா சிஸ்டீன் லிகான் கூட சல்ஃபர் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு சல்ஃபர். டூ டைப்ஸ் ஆஃப் சல்ஃபர் இருக்கு. ஸோ இதுல இன்ஆர்கானிக் சல்ஃபருக்கு வந்து இன்னொரு நேம் இந்த இடத்துல. ஸோ இந்த லெபல் சல்ஃபர் வந்து பார்த்தா வந்து இங்க ப்ரெசென்ட் ஆயிருக்காது ருபிடாக்சின்ஸ்ல. ஒன்லி இந்த சிஸ்டீன் குரூப் இருக்கிற சல்ஃபர் மட்டும் தான் வந்து பார்த்தா வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இங்க ருபிடாக்சினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஒரு அயன் கூட இந்த மொத்தம் வந்து பார்த்தா 4 சிஸ்டீன் குரூப் சல்ஃபர் வந்து பார்த்தா வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தா வந்து டெட்ராஹெட்ரலா இருக்கும். ஓகேங்களா. ஆனா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா டெட்ராஹெட்ரலா இருக்காது, டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ருபிடாக்சினோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ இதுல டோட்டலா வந்து பார்த்தா வந்து ஸோ இந்த அதாவது லிகான் கூட இருக்கிற சல்ஃபர் வந்து பார்த்தா வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து நான் லெபல் சல்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெறும் சல்ஃபர் அதாவது இந்த லிகான் கூட ஸோ லெபல் சல்ஃபர் வந்து பார்த்தா வந்து இங்க 0. ஓகேவா. லெபல் சல்ஃபரே வந்து இங்க கிடையாது. ஓகேவா. ஸோ அனதர் ஒன்று பார்த்தா வந்து இங்க ருபிடாக்சின் வந்து பார்த்தா வந்து எங்க இருக்குன்னு சொன்னா பாக்டீரியாஸ்ல வந்து இருக்குது. ஸோ இது மட்டும் அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸோட ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து இது மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ இவன் வந்து எப்படி இருப்பானா இங்க ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னா அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேவா. ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ இவன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பான். ஸோ என்னோட ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னேன், ருபிடாக்சினோட ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னா வந்து டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல். ஓகேவா. ஸோ இங்க ஆக்சிடைஸ்டு ஸ்டேட் வந்து பார்த்தா வந்து அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து பார்த்தா வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னேன். ஸோ இவன் கலர் வந்து அதாவது ஆக்சிடைஸ் ஸ்டேட்டோட கலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது இவன் வந்து ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து பார்த்தா வந்து கலர்லெஸ். ஸோ இது ஏன் ரெட்டிஷ் கலர்னா அதுக்கு வேணும் லிகான் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் கான்செப்ட் இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி வந்து இதுல டெப்தால கேட்க மாட்டாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தா வந்து எவ்வளவு லெபல் சல்ஃபர் இருக்கு, நான் லெபல் சல்ஃபர் என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, ரெடியூஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்பாங்க. அது மாதிரி என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு ருபிடாக்சின், அது மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெரிடாக்சின்ஸ். ஸோ ஃபெரிடாக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? வாய்ஸ் ஆடியபிளா இருக்குல்ல? ஸோ மோர் தென் 1 அயன் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தா என்ன சொல்லுவோம்? ஃபெரிடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமல்ராஜ் ஓகேப்பா. இல்லை நான் கிளாஸ் இருக்கீங்கன்னு பார்த்தேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அயன் 2 சல்ஃபர். ஓகேங்களா? ஸோ அல்லது Fe2S2ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 அயன் 2 சல்ஃபர் பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோரோபிளாஸ்ட்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அயன் 2 சல்ஃபர் ஃபெரிடாக்சின்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளான்ட் ஃபெரிடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எங்க ஒன்லி குளோரோபிளாஸ்ட்ல மட்டும்தான் வந்து இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இவன் வந்து எங்க ஹெல்ப் பண்ணுவானா போட்டோசிந்தசிஸ்ல ஹெல்ப் பண்ணுவான். போட்டோசிந்தசிஸ்ல எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ 2 அயன் 2 சல்ஃபர் ஒன்லி. another நேம் வந்து பார்த்தா பிளான்ட் ஃபெரிடாக்சின்ஸ். ஓகேங்களா? ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 எலக்ட்ரான் எல்லாமே 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ இங்க எவ்வளோ லெபல் சல்ஃபர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஸோ நம்ம 2 போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ 2 லெபல் சல்ஃபர்ஸ். ஓகேவா? ஸோ நான் லெபல் சல்ஃபர் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலா 4 நான் லெபல் சல்ஃபர். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸோ 2 அயன் கூட இந்த லெபல் சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா பிரிட்ஜிங் ஃபார்ம்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சல்ஃபர் வந்து 2 மைனஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 அயன் கூடயும் நான் லெபல் சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்ம்ல ப்ரெசென்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் எடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயன் வந்து சொல்லிக்கணும். ஓகே. இது எல்லாத்துக்குமே காமனா வரும். ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டும் ரெடியூஸ் ஸ்டேட்டும் இந்த ஸ்டார்டிங்ல ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்து விட்டுருங்க. ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 அயன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரான் தான் வந்து பார்த்தா வந்து அவன் கொடுக்க. ஓகேவா? ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல ரெண்டுமே வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ 2 அயன் ப்ரெசென்டா இருக்குங்க. ஸோ 1 2 3 4 5 எலக்ட்ரான். அதே மாதிரி இங்க வந்து 5 எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து அது வந்து ரெடியூஸ்டு ஃபார்மா சேஞ்ச் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. சரி, ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தா வந்து இங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது இங்க வந்து பார்த்தா வந்து ஒரு அயன் வந்து பார்த்தா என்ன ஃபார்ம்ல சேஞ்ச் ஆயிருக்குன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இன்னொரு அயன் வந்து பார்த்தா வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல 2 அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ரெடியூஸ்டு ஃபார்ம்ல வந்து பார்த்தா வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு ஒரு அயன் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்ச் ஆயிடும்? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படிங்கிறது ஸோ இங்க 2 அதாவது அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம அதிகமா இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணிடுச்சு. கெயின் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து என்னவா ஃபார்ம் ஆயிருக்கும்? +2 ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் இருக்கும். அப்போ வந்து இது என்ன சொல்லுவோம்? ரெடியூஸ்டு ஃபார்ம். அதாவது +3ல இருந்து +2வா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து ரெடியூஸ்டு ஃபார்ம். ஓகேங்களா?
ஸோ இது வந்து அப்படியே ரிவர்சபிளா நடக்கும். ஸோ எலக்ட்ரான் வந்து மறுபடியும் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தா வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அயன் +2 வந்து +3 வந்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் டவுட் இருக்குங்களா ஹரிணி, சரவணன்? ஓகே. ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருக்கும்போது வந்து பார்த்தா வந்து ரெண்டு அயனுமே வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கா, ஓகேவா? ஸோ இதுல 5 அன்பேர் எலக்ட்ரான், அதுல 5 அன்பேர் எலக்ட்ரான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தா வந்து ஆன்டி ஃபெரோ மேக்னெட்டிக் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ரெண்டு எலக்ட்ரான் வந்து பார்த்தா கப்பல் ஆகி இங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணும், எல்லாமே வந்து பேர் அப் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து டயாமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ப்பா, டயாமேக்னெட்டிக் பிஹேவியர். ஓகேங்களா, சோ இப்போ வந்து டயாமேக்னெட்டிக்னா EPR ஆக்டிவா இன்ஆக்டிவாப்பா? இன்ஆக்டிவ்க்கா. சோ EPR inactive. ஸோ இது மட்டும் கிளியரா பார்த்துக்கோங்க. ஃபெரிடாக்சின்ஸ் வந்து பார்த்தா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் 2n2 சல்ஃபர்ல இது வந்து பார்த்தா 2n2 சல்ஃபர் வந்து பிளான்ட் ஃபெரிடாக்சின். ஸோ இதுல வந்து 2 லெபல் சல்ஃபர் 4 நான் லெபல் சல்ஃபர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டா இருக்கும். ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல ரெண்டு அயனும் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ரெடியூஸ்டு ஃபார்ம்ல வந்து பார்த்தா வந்து ஒரு அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லயும் இன்னொரு அயன் வந்து பார்த்தா எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு அது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அதாவது அயன் வந்து +2ல இருந்து +3க்கு வந்து சேஞ்ச் ஆகிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது வந்து ரிடக்ஷன் ஆகுதா, எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணுது. ஓகேங்களா, சோ அப்ப எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணிட்டு சோ அயன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, +2 ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அது வந்து பார்த்தா ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, சோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல ரெண்டு அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்ப ரெண்டுமே வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தா வந்து 5 இருக்கும் இல்லையா? சோ எல்லா அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸும் நான் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, எதுவுமே வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. சோ அப்ப T2G ல 3, EG ல வந்து 2 இது இருக்கும். சோ அப்ப 5 அன்பேர் எலக்ட்ரானும் ஆன்டி ஃபெரோ மேக்னெட்டிக் கப்ளிங்ல இன்வால்வ் ஆகி நமக்கு வந்து அது வந்து டயாமேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து ஷோ பண்ணும். அப்ப இது வந்து EPR inactive compound. ஓகேங்களா, இது வரைக்கும் டவுட் இருக்காப்பா? நான் சொல்லுப்பா. அக்கா அந்த இதுல வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல வந்து ரெண்டு அயனுமே +3 ஸ்டேட்ல இருக்கு. ஆனா ரெடியூஸ்டு ஃபார்ம்ல வந்து ஒரு அயன் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு இன்னொரு அயன் வந்து +3 அந்த ஒரு எலக்ட்ரான் எங்க இருந்து வருது, ஒரு எலக்ட்ரான் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்றியா? சோ ஒரு எலக்ட்ரான் வந்து இன்னொரு, அதாவது இப்போ வந்து அயன் ஸ்டோரேஜ் புரோட்டீன் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, நான் ப்ரீவியஸ்ல நடத்திருக்கேன் இல்லையா? சோ அங்க இருந்து அயன் வந்து பார்த்தா வந்து இது வந்து இந்த புரோட்டீன் வந்து எலக்ட்ரானை வந்து இது பண்ணிட்டு இது வந்து பார்த்தா இது ஃபெரிடாக்சினோட ஒர்க் வந்து பார்த்தா வந்து எலக்ட்ரானை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் அதனோட ஒர்க். ஓகேவா, நான் வந்து எலக்ட்ரானை கொண்டு போய் கொடுக்கறதா அதோட ஒர்க். ஓகேங்களா, சோ புரோட்டீன்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த புரோட்டீன் வந்து எலக்ட்ரானை வந்து அவன் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் வந்து மறுபடியும் வந்து பார்த்தா வந்து இந்த ஃபார்முக்கே சேஞ்ச் ஆயிடுவான். ஓகேவா, ஸோ அப்போ எலக்ட்ரானை வாங்கும்போது இங்கேருந்து வாங்கும்போது அவன் என்ன ஃபார்ம்ல இருப்பான்னா ரெடியூஸ்டு ஃபார்ம்ல இருப்பான். ஓகேவா, ஸோ அவனுக்கு எலக்ட்ரானை கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அவன் என்ன ஃபார்ம்ல இருப்பான், ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருப்பான். புரிஞ்சா இல்லையா? ஓகேக்கா ஓகேக்கா. அப்படிங்கிறது நம்ம வந்து போட்டோசிந்தசிஸ்ல நம்ம வந்து கொடுக்குறோம். யார்கிட்ட வந்து போட்டோசிந்தசிஸ்ல வந்து பார்த்தா வந்து இவங்க வந்து வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபெரிடாக்சின்ஸ் வந்து போட்டோசிந்தசிஸ்ல வந்து வரும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து எந்த ப்ரோட்டீன்ல இருந்து எலக்ட்ரான் வாங்குது, எந்த ப்ரோட்டீன் கொண்டு போய் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெடியூஸ்டு ஃபார்ம். ஸோ ரெடியூஸ்டு ஃபார்ம்ல வந்து பார்த்தா ரெண்டு அயன் இருக்கு. ஒரு அயன் வந்து பார்த்தா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இன்னொரு அயன் வந்து பார்த்தா என்ன ஃபார்ம்ல இருக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இங்க நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும், 5 இருக்கும். தென் +2 ஃபார்ம்ல வந்து பார்த்தா வந்து இங்க எத்தனை அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும், மொத்தம் D6 சிஸ்டம் இல்லைங்களா. ஸோ அப்போ இங்க 4 அன்பேர் எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகேவா, அப்ப ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங்ல இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா இந்த அன்பேர் எலக்ட்ரான் எல்லாமே வந்து ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங்ல இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா 4 வந்து பேரா மாறிடும். அப்போ வந்து எவ்வளவு அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இது வந்து பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்காப்பா?
பேராமேக்னெட்டிக்கா? ஃபார்ம் பாராமேக்னெட்டிக். அப்போ இது வந்து EPR ஆக்டிங்களா? ஆமாங்கக்கா. ஸோ இது வந்து EPR ஆக்டிவ் மாலிகூல். ஓகே. ஸோ அனதர் ஒன் பார்த்தா வந்து இந்த 2 அயன் 2 சல்ஃபர் வந்து பார்த்தா வந்து இன்னும் ஹை டெட்ராஹெட்ரல், இது டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல். இது வந்து டெட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இதான் டவுட் இருக்குங்களா யாராவதுக்கு? திரும்பி ஒரு சொல்லுங்க. ஹலோ அக்கா கடைசியா சொன்னீங்களா Fe2 Fe2 சொல்லுப்பா. Fe2 Fe3 அது மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ அயன் வந்து அதாவது நான் வந்து இது ரெடியூஸ்டு ஃபார்ம்பா. ஸோ ரெடியூஸ்டு ஃபார்ம்ல 2 அயன் இருக்கும். 2 அயன் வந்து பார்த்தா ஒரு அயன் வந்து பார்த்தா +2 ஃபார்ம்ல இருக்கும், இன்னொரு அயன் வந்து பார்த்தா வந்து +3 ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்று வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுச்சு, அப்போ வந்து +2 ஃபார்ம்ல இருக்கும். ஸோ +2 ஃபார்ம் வந்து பார்த்தா வந்து D6 சிஸ்டம் அப்பா. அயன் வந்து +3 ஃபார்ம்ல வந்து D5 சிஸ்டங்களா? ஸோ 1 எல்லாமே ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ வந்து எடுத்துட்டீங்கன்னா ஸோ இப்படி ப்ரெசென்ட் இருக்குமா? T2G EG. ஸோ இதுல வந்து அஞ்சு அன்பேர் எலக்ட்ரான் இருக்குங்களா? ஸோ அப்போ இதுல வந்து 4 அன்பேர் எலக்ட்ரான், இதுல வந்து 5 அன்பேர் எலக்ட்ரான். ஸோ அப்போ வந்து ஆன்டி ஃபெரோமேட்டிக் கப்ளிங் இன்வால்வ் ஆகும்போது 4 வந்து கப்ளா இருக்கு, 1 வந்து அன்பேர் எலக்ட்ரானா இருக்குமா? ஸோ அப்போ ஒரு அன்பேர் எலக்ட்ரான் இருக்குங்காட்டி இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? டோட்டலா பாராமேக்னெட்டிக் பிஹேவியர், EPR வந்து ஆக்டிவ்னு சொல்றோம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே, ஓகேப்பா. டவுட் சொல்லுங்க. யார் இன்னொருத்தங்க கேட்டீங்க? ஷேப் கேட்டேங்க. ஷேப்பும் கலரும். என்னப்பா? ஷேப் அண்ட் டெட்ராஹெட்ரல். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ ருபிடாக்சின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்டட் டெட்ராஹெட்ரல். பெரிடாக்சின்ல 2 and 2 சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 iron 4 சல்ஃபர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர். நமக்கு வந்து ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரு கார்னர் மட்டும் இல்லை அப்படின்னா, அதாவது இந்த கார்னர் மட்டும் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் வந்து இந்த 3 and 4 சல்ஃபரோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதுல இந்த 4 சல்ஃபர் வந்து பார்த்தா வந்து எங்க ப்ரெசென்டா இருக்கும்னா கார்னர்ஸ்ல வந்து ப்ரெசென்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 அயனும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்ல ப்ரெசென்டா இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்னர்ல தான் ப்ரெசென்டா இருக்கும். ஸோ அப்போ இதனோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ன சொல்லலாம் வந்து கியூபேன் ஸ்ட்ரக்சர் வித் 1 கார்னர் ரிமூவ்டு. கியூபேன் ஸ்ட்ரக்சர்ல, அதாவது ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு கார்னரை மட்டும் ரிமூவ் பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து இதனோட ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி இருக்குன்னா
ஸோ இதுல ஒரு கார்னர்ல அயன், அதோட சல்ஃபர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி இங்கேயும் சல்ஃபர், இங்கேயும் சல்ஃபர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு அயன், இங்கேயும் சல்ஃபர், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அயன், இங்கேயும். ஒரு கார்னர் ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் பா. இதை ஒரு கார்னர் ஜாயின் பண்ணி விட்டேன். ஸோ இந்த கார்னர் ஜாயின் பண்ணல. ஸோ ஒரு அயன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 சல்ஃபர் வந்து ஜாயின் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்க ஒரு அயன் நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ 3 சல்ஃபர். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கீழே உள்ள கார்னர்ல ஒரு அயன். இது ஓகே. ஸோ இங்க ஒரு கார்னர் வந்து எடுத்து விட்டேன். ஒரு நிமிஷம். சல்ஃபர், இந்த இடத்துல ஒரு சல்ஃபர், இன்னொரு சல்ஃபர், இங்கே வந்து ஒரு அயன் வரும், இந்த இடத்துல ஒரு சல்ஃபர், இங்கே ஒரு அயன் வரும். ஸோ இந்த கார்னர் வந்து வராது. ஓகேவா? ஒரு கார்னர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ மொத்தம் வந்து 4 சல்ஃபர் 3 அயன் வந்துருச்சு இல்லைங்களா? புரிஞ்சாப்பா ஸ்ட்ரக்சர்? ஓகேங்களா? டிஃபிகல்ட்டா இருக்கா ஸ்ட்ரக்சர் ஏதாவது? ஸோ நார்மலாக ஒரு கியூபிக் போடுறோம். ஓகேவா? ஸோ இந்த கியூபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார், அதாவது இது வந்து ஒரு கார்னரா,
இந்த பார்ட் வந்து பார்த்தா ஒரு கார்னரா, இந்த கார்னரை வந்து பார்த்தா வந்து தூக்கிடுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ தூக்கிடும் போது இந்த பாண்டும் வராது, இந்த பாண்டும் வராது. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதான் வந்து 3A and 4 சல்ஃபரோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? டிஃபிகல்ட்டா இருக்காப்பா ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு? அதாவது ஒரு அயன் வந்து ஒவ்வொரு அயன் வந்து பார்த்தா வந்து 3 சல்ஃபர் கூட பாண்ட் மேக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம சல்ஃபர் எல்லாமே என்ன சொன்னோம்? லெபைல் சல்ஃபர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ இங்க டோட்டலா வந்து 3A and 4 சல்ஃபர்ல எவ்வளோ லெபைல் சல்ஃபர் பாருக்கு? 4 லெபைல் சல்ஃபர் இருக்கு. ஸோ இந்த நான் லெபைல் சல்ஃபர் வந்து எவ்வளோ இருக்குன்னா, ஸோ ஒவ்வொரு அயன் கூடயும் வந்து பார்த்தா வந்து ஒவ்வொரு சல்ஃபர் வந்து பாண்ட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்க நான் லெபைல் சல்ஃபர்ஸ் வந்து எத்தனை? 3 3. ஸோ 3 நான் லெபைல் சல்ஃபர்ஸ். ஸ்ரீ ஹலோ. ஓகேவா? ஹலோ சொல்லு. ஸ்ரீ, கிளாஸ்ல ஒரு அக்கா ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்க உள்ள வர ட்ரை பண்றாங்க, பட் ஆக்சஸ் கிடைக்கல. உனக்கு ஆக்சஸ் ஏதாவது பெண்டிங்ல இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் பாரு. பார்த்துட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அவங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். யாரு? நேத்து ஜாயின் பண்ணாங்கல்ல புவனேஸ்வரி. அவங்க ஆக்சுவலி நேத்தே அக்சஸ் பண்ணிட்டேன். அவங்க கிளாஸ் ஆக்சஸ்ல இருக்கு. அவங்க லைவ் வந்தாங்கன்னா பாரு. கோ லைவ் வர சொல்லு. அதில் கொடுத்து ஆக்சுவலாக அதில் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டாங்க, பட் அவங்க மட்டும்தான் அதில் இருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணாங்க. நான் அக்சஸ் பண்ணிட்டேன். மேபி நீ இதில் போயிட்டு ஆப்பில் போயிட்டு ஆட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் அவங்க அப்படியே ஆட் பண்ணி அந்த மாதிரி. இல்ல ஆட் பண்ணிட்டேன். கிளாஸ் தான் இருக்காங்க. லைவ் கிளாஸ்லயா? ஓகே ஸ்ரீ, நான் இதை பார்க்குறேன். லைவ் கிளாஸ் சொல்றியா? இதுல வந்து பார்த்தா வந்து டோட்டலா 10 இருக்கு. ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தா வந்து நம்ம இதுலயும் வந்து பார்த்தா வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் லைக் ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தா வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா? கியூபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து அதாவது 3A and 4 சல்ஃபர் அண்ட் 4A and 4 சல்ஃபர் ரெண்டுமே வந்து பார்த்தா கிளஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து நம்ம ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் எரேஸ் பண்ணிடலாமாப்பா? ஓகே. ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், தென் ரெடியூஸ்டு ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல 2 அயன், அதாவது மொத்தம் இங்க எத்தனை அயன் இருப்பா இருக்கு? 3 அயன் இருக்கா? ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் இப்போ என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்? ஆல்வேஸ் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ இங்க வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து கெயின் பண்ணிருக்குமா? அயன் சல்ஃபர் புரோட்டீன் 3A and 4 சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கும். அப்போ இங்க எத்தனை அயன் வந்து பார்த்தீங்கன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா சேஞ்ச் ஆயிருக்கும்? ஒருத்தர் சொல்லுங்க. 1 அயன் அக்கா. ஒரு அயன் வந்து +2 சேஞ்ச் ஆயிருக்கும். குட். ஸோ அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தா ரெடியூஸ்டு ஃபார்ம்ல 2 அயன் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஒரு அயன் வந்து பார்த்தா வந்து என்ன ஃபார்ம் சேஞ்ச் ஆயிருக்கும்?
+2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ இங்க வந்து டோட்டலா வந்து எவ்வளவு அன்பேரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும்? 3 வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா ஸோ ஒரு அயனுக்கு வந்து 5 அன்பேர் எலக்ட்ரானு, அப்போ மொத்தம் 3 அயன் இருக்கு. ஸோ 15 அன்பேர் எலக்ட்ரான் பெர்சென்டா இருக்குங்களா? புரியுதாப்பா? ஸோ அனதர் ஒன்று பார்த்தா வந்து இங்க ஒரு ஜென்ரல் கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, இப்போ 2 மெட்டல் ஆட்டம் இருக்கும்போது அதுல இது ஒரு அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு, இதுல ஒரு அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்தா வந்து ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங்ல இன்வால்வ் ஆகும். இப்போ ஒரு அயன்ல வந்து 2 அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்து ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் கப்ல இன்வால்வ் ஆகாது. ஸோ இந்த கான்செப்ட் தப்பு. ஓகேவா? ஸோ 2 அயன் வந்து இருக்கணும். 2 அயன்ல வந்து 2 அன்பேர் எலக்ட்ரான் இருந்தா மட்டும்தான் வந்து அது ஆப்போசிட்டா கப்ள் ஆகி நமக்கு வந்து ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங் இன்வால்வ் ஆகி ரெண்டுமே வந்து பார்த்தா வந்து என்னவா ஷோ ஆகும்? பேரா ஷோ ஆகும். ஒரே அயனுக்கு 2 அன்பேர் எலக்ட்ரான் வந்து ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங்ல இன்வால்வ் ஆகாது. அந்த கான்செப்டே தப்பு. ஓகேவா? அப்போ இங்க 2 அயன் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப இங்க எவ்வளவுப்பா பேர் ஆகும், எவ்வளவு அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எத்தனை எலக்ட்ரான் பேர் ஆகும், எத்தனை எலக்ட்ரான் வந்து எவ்வளவு அன்பேர் எலக்ட்ரான் மட்டும் இருக்குதுல்ல? இது ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங் இன்வால்வ் ஆகும். ஒருத்தர் சரவணன். சரவணன் சொல்லுவாங்கப்பா. டஃப்பா இருக்காது, புரியல யாராவதுக்கு? எல்லாருமே ரொம்ப சைலண்டாவே இருக்கீங்க. ரெடியூஸ்டு ஃபார்ம்லயே கேக்குறீங்க? ஆக்சைஸ்டு ஃபார்ம்ல கேக்குறேன். ஆக்சைஸ்டு ஃபார்ம் தான் இப்ப நான் அன்பேர் எலக்ட்ரான் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து ஒரு அயன்ல வந்து 5 அன்பேர் எலக்ட்ரான், மொத்தம் 3 அயன் இருக்கு, 15 அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு. சோ இப்போ ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங் வந்து பார்த்தா வந்து ஒரே அயனுக்குள்ள நடக்காது, ஆப்போசிட் அயனுக்குள்ள மட்டும் தான் நடக்கும். அப்ப இங்க எவ்வளவு பேர் அப் ஆகும், எவ்வளவு வந்து அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும்? 2 அயன் வந்து பேர் அப் ஆயிரும், ஒரு அயன் வந்து பேர் அப் ஆகாது. சரி, எத்தனை அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும்? 5 அன்பேர் எலக்ட்ரான். ஓகே, சரி குட். சோ அப்போ இந்த ரெண்டு வந்து பார்த்தா வந்து இப்போ இது ஒரு அயன் ஆட்டம், இது ஒரு அயன் ஆட்டம் எடுத்துட்டேன்னா சோ இந்த ரெண்டு வந்து பேர் அப் ஆகி நமக்கு வந்து எப்படி ஷோ ஆகும்? இந்த 5மே வந்து பேர் அப் ஆயிரும். சோ ஆனா இந்த 5 வந்து பார்த்தா பேர் அப் ஆகாது, இது வந்து அப்படியே இருக்கும். அப்போ இங்க நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் எத்தனைப்பா? 5. ஸோ சம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தா வந்து ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் கப்ளிங்னா வந்து பார்த்தா வந்து இதுவுமே பேர் அப் ஆயிடும். ஸோ அப்போ வந்து இது பேர் அப் ஆச்சுன்னா எவ்வளோ அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும்? 1 தான் இருக்கும் அப்படின்ட்டு அங்கே கொஸ்டின் கேட்கும்போது நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான், அதாவது இது கேட்பான். ஓகேவா? 3 ஃபெரிடாக்சின் 4 சல்ஃபர்ல வந்து பார்த்தா வந்து எவ்வளோ ஆக்சைடு ஃபார்ம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். இது ஒரு கேட் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு அன்பேர் எலக்ட்ரான் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. ஓகேவா? எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு? 5 அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும். ஓகே. ஸோ பயோஆர்கானிக் எல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி எதுவும் இருக்காது. சின்ன சின்ன கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் மட்டும் தான் அவங்க வந்து கொஸ்டினா ரேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம்? இங்க 5 அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ வந்து இது வந்து பாராமேக்னெட்டிக் ஈபிஆர் ஆக்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெடியூஸ்டு ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து அயன் வந்து ஒரு அயன் வந்து +3, இன்னொரு அயன் வந்து +3, இன்னொரு அயன் வந்து +2. இப்போ +3ல எத்தனை அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும்? 5 அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும். +3லயும் இங்க 5 அன்பேர் எலக்ட்ரான், இங்க எத்தனை இருக்கும்? 4 தான் இருக்கும் இல்லையா? ஓகே. சோ அகால் வரைக்கும் டக்குன்னு சொன்னேன் ஒருத்தர். 4 அங்கா? 4. யோசிக்கவே தேவையில்லை. அப்ப புரியல
எவ்வளவு லேட் பண்றீங்க? புரியுதா புரியலையா? புரியல கேளுங்க, நான் இன்னொரு டைம் சொல்லி தரேன். புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதுங்கக்கா. ஆக்சுவலி நான் உங்களை பார்த்து நான் வந்து டீச்சர் பண்றது இல்லை, அதனால வந்து தெரியாது. நீங்க புரிஞ்சு நான் இன்னொரு டைம் சொல்லித்தரேன் ஓகேங்களா? இல்ல 4 டைம் கூட நான் சொல்லித்தரேன் ஓகேவா? ஒவ்வொரு கான்செப்டும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? எனக்கு பக்கத்துல கேட்டு இருப்பாங்க, ஒரு இதுவுமே வேண்டாம் ஓகேவா? விஷயம் புரியாம அப்படி இல்ல இந்த அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இது கூட ஓகே சொல்ல மாட்டீங்களாப்பா? அக்கா வாய்ஸ் புரியுது. ஆடிபிளா இருக்குல்ல? ஓகே ஓகே. ஸோ எல்லாமே ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணுங்க ஓகேங்களா? ஸோ இப்போ குரூப் நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து படிக்கிறீங்க. ஸோ நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா? ஸோ யாரோ ஒருத்தர் மாதிரிலாம் இருக்காதீங்க, ஜஸ்ட் இன்டராக்ட் பண்ணுங்க ஓகேங்களா? ஓகே ஓகேப்பா, சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எத்தனை அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும்? ஸோ ஆன்டிஃபெரோமெடிக் கப்ளிங் இன்வால்வ் ஆகும்போது இந்த 2 அயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபெரோமெடிக் கப்ளிங் இன்வால்வ் ஆகி எல்லாமே பேர் அப் ஆயிருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த அயன் 2+ இருக்கிற ஒரு அயன்ல இருக்கிற எத்தனை அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு? 4 அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இப்போ இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் 4. ஸோ இது வந்து பேராமேக்னெட்டிக் காம்பவுண்ட், EPR ஆக்டிவ். ஸோ நம்ம லாஸ்ட் 2AN 2 சல்ஃபர் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ஒன்று வந்து டயாமேக்னெட்டிக்காக இருந்துச்சு, ஒன்று வந்து பேராமேக்னெட்டிக்காக இருந்துச்சு இல்லையா? ஆனால் இதில் ரெண்டுமே வந்து பேராமேக்னெட்டிக், ரெண்டுமே வந்து EPR ஆக்டிவ் ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? கொஞ்சம் பிரிஸ்கா இருங்க கிளாஸ்ல, என்னாச்சு? ஓகே. ஸோ அடுத்து வந்து 4 அயான் 4 சல்ஃபர் ஓகேவா? நான் ரொம்ப ஸ்லோவா போறேன், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா? கரெக்டா தாங்க போயிட்டு இருக்கீங்க. கரெக்டா தான் போயிட்டு இருக்கா? ஓகேங்களா? ஸோ இப்போ 4 அயான் 4 சல்ஃபர் இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா வந்து கியூபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு ஓகேவா? ஸோ இது வந்து கியூபிக் கிளஸ்டர், அதுவும் கிளஸ்டர், இதுவும் கிளஸ்டர். ஏன் கிளஸ்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா கியூபிக் ஃபார்ம்ல இருக்கங்காட்டி இதை வந்து கிளஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர் போட்டுதான்ப்பா. ஓகேவா? சோ அப்ப இங்க வந்து 4 அயன் 4 சல்ஃபர் இருக்கு இல்லைங்களா? அப்ப லெபல் சல்ஃபர் எத்தனை? 4 சல்ஃபர் ஓகேவா? இங்க நான் லெபல் சல்ஃபர் எத்தனை % ஆயிருக்கும்? அதே மாதிரி ஒரு அயன் கூட ஒரு சல்ஃபர் தான் present ஆகும். அப்போ 4 லெபல் சல்ஃபர் 4 ஓகே. 4 லெபல் சல்ஃபர், 4 நான் லெபல் சல்ஃபர் ஓகேவா? சோ சல்ஃபர் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு அயன் போட்டனா அவன் கூட 3 சல்ஃபர் வந்து பைண்ட் பண்ணிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் அயன் நம்ம இங்க போடுவோம். இங்க ஒரு அயன் போட்டோம்னா நெக்ஸ்ட் இங்க ஒரு அயன், இங்க ஒரு அயன் ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சல்ஃபர் ஒவ்வொரு அயன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 சல்ஃபர் பைண்ட் பண்ணியிருக்கா? எந்த கார்னர் எடுத்துட்டீங்கனாலும் அப்போ 4 கார்னர்ல சல்ஃபர், 4 கார்னர்ல அயன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேவா? ஸோ இப்போ இந்த அயன் கூட ஒவ்வொரு அயன் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் சிஸ்டீன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிகாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மொத்தம் வந்து பெரிடாக்சைன்ல வந்து எத்தனை டைப் பார்த்தோம்? 3 டைப் பார்த்தோம். அந்த 3லயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் எது அப்படின்னா இதுதான். ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் பெரிடாக்சின் கேட்டாங்கன்னா
4 ion 4 sulfur தான் வந்து பார்த்தா மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம். ஓகேவா? ஸோ கியூபேட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கங்காட்டி இது வந்து கியூபேன் லெக்ஸ் கிளஸ்டர், கியூபேன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. கியூபிக் தான் கியூபேன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம பார்க்கலாமா ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் எப்படி இருக்கும், ரெடியூஸ்டு ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. இதுக்கு நீங்களே சொல்றீங்களா எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு பார்க்கலாமா? யார் சொல்றீங்க? எழுதிட்டீங்களாப்பா? இது பண்ணிட்டேன், சாரி. டிரா பண்ணிட்டீங்களா? யார் டிரா பண்ணலையா? யாராவது? இல்லை நான் மறுபடியும் போடுறேன். டிரா பண்ணிட்டீங்களா? பண்றோம்க்கா. ஓகே. ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம், reduced form. Okay. So oxidized form வந்து பார்த்தா வந்து டயாமேக்னெட்டிக்கா இருக்கும்க்கா. EPR inactive. ஓகே. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து இங்கே எத்தனை அயன் இருக்கு? 4 அயன் இருக்கு. ஸோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் எல்லாமே வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும்? +3 ஃபார்ம்ல இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து இது எல்லாமே 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரெடியூஸ்டு ஃபார்ம்ல வந்து எத்தனை அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும், எத்தனை ஃபார்ம் வந்து +2 ஃபார்ம்ல இருக்கும்? பாலமுருகன் சொல்லு. 3 அயன் இல்ல, ஒரு அயன் 2 ஃபார்ம். ஓகே. ஒரு அயன் வந்து +2 ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இங்க வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் அன்பேரக்ட் ஆன் இருக்கும்பா? 1 2 3 4 5. ஸோ ஆஃப்டர் ஆன்டிஃபெரோமேட்டிக் கப்ளிங் அப்புறம் யார் சொல்றீங்க? சரவணன் சொல்லு. ஒண்ணுமே இருக்காது. ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல வந்து ஆன்டிஃபெரோமேக்னெட்டிக் ஆன்டி கப்ளிங் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் இங்க எத்தனை அன்பேரக்ட் ஆன் இருக்கும்? ரெண்டு மெட்டலும் பேர் ஆயிடும். 0. ஓகே. ஸோ 0 இல்லையா? ஸோ இந்த 2 அயன் வந்து பேரப் ஆயிரும். அதே மாதிரி இந்த 2 அயனும் பேரப் ஆயிரும். இங்க வந்து அன்பேரக்டானே இருக்காது. இல்ல. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அன்பேரக்டான் 0. இது வந்து அப்போ டயாமேக்னெட்டிக் காம்பவுண்ட். டயாமேக்னெட்டிக் காம்பவுண்ட், EPR inactive காம்பவுண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயன் வந்து 3 அயன் வந்து +3 ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அப்போ 3 அயன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல என்ன நம்பர் ஆஃப் அன்பேரக்டான் எவ்வளவு இருக்குன்னா, ஸோ 5. ஸோ ஒரு அயன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு அயன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரப் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 அன்பேரக்டான் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 பேரப் ஆச்சு அப்படின்னா எல்லாமே ஆன்டிஃபெரோமேட்டிக் கப்ளிங் ஆச்சுன்னா எல்லாமே வந்து பேரப் ஆயிருக்கும். அப்போ இந்த 2 பேரப் ஆகும்போது ஆல்ரெடி ஒன்று பேரப் தான் இருக்கு. பேரப் ஆகுமா பேரப் ஆகாதா? பேரப் ஆகும். ஸோ அப்போ இது ஆல்ரெடி இருந்தது. ஓகேவா? இது ஓகேவா? ஸோ அப்போ வந்து 4 வந்து பேரப் ஆயிருக்கும், 1 வந்து அன்பேரா இருக்கும். ஸோ இப்போ இங்கே நம்பர் ஆஃப் அன்பேரக்டான் வந்து 1. ஸோ இது வந்து பேராமேக்னெட்டிக். ராகுல் இருக்கியா? EPR ஆக்டிவ். ராகுல் தானே? அமல் ராகுல் தானே? ஹலோ அக்கா ராகுல் தானே? இல்லக்கா. சரி, அடுத்து பார்க்கலாமா? இல்ல டவுட் இருக்குங்களா?
ஸோ இதுல வந்து பார்த்தா வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தா வந்து ஒவ்வொரு அயன் வந்து பார்த்தா வந்து டெட்ராஹெட்ரி கோஆர்டினேட்டட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தா வந்து ஒரு அயன் வந்து பார்த்தா வந்து 3 சல்ஃபர், அதாவது 3 லெபைல் சல்ஃபர் கூட பிரசன்ட் ஆயிருக்கு. நான் ஸ்ட்ரக்சரே போட்டு காமிக்கிறேன். இது எழுதிட்டீங்களாப்பா? இங்கே போட்டேன் இல்லைங்களா? ஸோ ஒரு அயன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அயன் எடுத்துட்டீங்கன்னா வந்து பார்த்தா வந்து 3 லெபைல் சல்ஃபர் கூட பிரசன்ட் ஆயிருக்கு, ஒரு நான் லெபைல் சல்ஃபர் கூட பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க ஒவ்வொரு அயன் வந்து பார்த்தா வந்து எப்படி கோஆர்டினேட்டட்னா டெட்ராஹெட்ரி கோஆர்டினேட்டட். இது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கேட்ல மல்டி செலக்டட் கொஸ்டின்ஸ்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு அயன் வந்து பார்த்தா ஆக்சைடு, அதாவது 4 அயன் 4 சல்ஃபர்ல வந்து பார்த்தா வந்து டெட்ராஹெட்ரி கோஆர்டினேட்டட். ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாதிரி கியூபேன் ஸ்ட்ரக்சர், அதாவது 3 அயன் 4 சல்ஃபர் பார்த்தோம் இல்லைங்களா, அதுமே வந்து பார்த்தா வந்து டெட்ராஹெட்ரி கோஆர்டினேட்டட் தான். ஓகேங்களா? ஸோ அதுலயுமே வந்து ஒவ்வொரு அயனும் வந்து பார்த்தா வந்து 4 சல்ஃபர் கூட மொத்தம் வந்து 3 லெபைல் சல்ஃபர் கூட ஒரு நான் லெபைல் சல்ஃபர் கூட வந்து பைண்ட் ஆயிருக்குங்களா? ஸோ நீங்க அப்ப அதை எடுத்துட்டீங்கன்னா இந்த கார்னர்ஸ் மட்டும் வராது இல்லைங்களா? இந்த கார்னர் மட்டும் வராது. இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, ஒவ்வொரு அயனும் வந்து பார்த்தா வந்து மொத்தம் 3 லெபைல் சல்ஃபர் கூட ஒரு நான் லெபைல் சல்ஃபர் கூட வந்து பைண்டா இருக்கு. அப்ப இதுவும் டெட்ரா கோஆர்டினேட்டட் தான், டெட்ராஹெட்ரி கோஆர்டினேட்டட் தான். ஓகேங்களா? சோ அப்போ பெரிடாக்சின்ல மூணுமே வந்து பார்த்தா, அதாவது எல்லாமே, அதாவது 2 அயான் 2 சல்ஃபர் ஆகட்டும், 3 அயான் 4 சல்ஃபர் ஆகட்டும், அல்லது 4 அயான் 4 சல்ஃபர் ஆகட்டும், எல்லாமே வந்து எல்லா அயனுமே வந்து பார்த்தா டெட்ராஹெட்ரி கோஆர்டினேட்டட். ஓகேங்களா? ஆனா ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே டெட்ராஹெட்ரல் தான். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூபேன் லைக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு கார்னர் ரிமூவ் பண்ண எப்படி இருக்குமோ அதுதான். தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கியூபேன் ஸ்ட்ரக்சர் வித் டெட்ராஹெட்ரி கோஆர்டினேட்டட். ஓகேங்களா? இதெல்லாம் டவுட் இருக்கா இது வரைக்கும் பார்த்த வரைக்கும்? ஏதாவது புரியலையா? நெக்ஸ்ட் போலாமா? இட்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் நெக்ஸ்ட் அல்லது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்டா பார்க்க வேண்டியது ரிஸ்கி புரோட்டீன். மேம் ஆடியபிளா இருக்கா? ஆடியபிளா இருக்குப்பா. மேம் நம்பர் ஆஃப் அயன் சல்ஃபர் பாண்ட் கேட்பாங்களா மேம் எக்ஸாம்ல? நம்பர் ஆஃப் அயன் அண்ட் சல்ஃபர் பாண்ட். ஆக்சுவலி அயன் சல்ஃபர் பாண்ட் நீங்க வந்து லெபைல் சல்ஃபர் அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு சொல்வீங்க? ஆக்சுவலி வந்து பார்த்தா வெறும் சல்ஃபர் கூட, அதாவது லெபைல் மட்டும் சல்ஃபர் கூட வந்து பைண்ட் பண்ணிக்கிறது. ஒரு அயன் வந்து எவ்வளவு சல்ஃபர் கூட பைண்ட் பண்ணிக்கிறது? 3 லெபைல் சல்ஃபர் கூட ஒரு 4 லெபைல் சல்ஃபர் கூட. ஓகே ஓகே. சோ அதாவது இது வந்து 3 அயன் 4 சல்ஃபர்லயும் 4 அயன் 4 சல்ஃபர்லயும். சொல்லுமா என்ன அந்த ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க குருதேவ் தானே? ஹலோ, வாய்ஸ் ஆடிபிள் இல்ல. ஹலோ ஹலோ. எஸ் மேம் எஸ் மேம். வாய்ஸ் ஆடிபிள் இல்ல, சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. இப்போ கேக்குது சொல்லுங்க. எல்லா எட்ஜையும் கவுண்ட் பண்ணா 12 வரும். அங்க பாண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. 16 வருது. அப்படி சார் வந்து அதாவது ஈச் அயன் வந்து எவ்வளவு சல்ஃபர் கூட பைண்ட் பண்ணிருக்குன்னு கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் அயன் சல்ஃபர் பாண்ட்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்படி கேட்டாலும் வந்து பார்த்தா வந்து நமக்கு அதாவது மொத்தம் வந்து பார்த்தா வந்து டோட்டலா வந்து ஒரு அயன், அதாவது ஒரு அயன் பத்தி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு அயன் வந்து பார்த்தா வந்து 3 லெபைல் சல்ஃபர் கூட பைண்ட் பண்ணிருக்கு, ஒரு 4 லெபைல் சல்ஃபர் கூட பைண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே மேம். ஏன்னா அது பிரிட்ஜிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு சல்ஃபர் வந்து பார்த்தா பாண்டிங் வந்து பிரிட்ஜிங்ல தான் இருக்கு. அப்ப நம்ம கார்னர் இருக்கும்போது, அதாவது நீங்க கார்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அயன் வந்து ஒரு சல்ஃபர் கூட அந்த ஒரு பாண்ட் தான் நம்ம எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா?
ஓகே அந்த பிரிட்ஜிங் பாண்ட் வந்து ஓகே நம்ம ஓகே வந்து கம்ப்ளீட்டா ஒரு பாண்டா எடுத்துக்க மாட்டோம். ஓகே மேம் ஓகே மேம். இன்னொரு இப்போ டவுட்டுங்க மேம். மீன்வைல் அந்த கேக்குதுங்களா? ஹலோ கேக்குது சொல்லுங்க. அஜய்குமார் ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதுல எனக்கு ஒரு ஓகே டவுட் மட்டும் இருக்கு. இதுல வந்து சொல்லுங்க. நம்ம FE4 இந்த சிஸ்டம் FE4 S4 இந்த ஃபெரிடாக்சினுக்கு வந்து ரெண்டு ஆக்சிடேஷன் ஃபார்ம்ல 2 அயன் வந்து Fe3+ ஆகும், 2 அயன் Fe2+ ஆகும் போட்டிருக்காங்க. பட் இது கரெக்டானு தெரியல இந்த புக்ல. ஓகே ஆக்சுவலி வந்து எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரான் ரெஃபரன்ஸ்க்கு. ட்ரான்ஸ்ஃபர் தான். ஓகேங்களா? ஆக்சுவலி எல்லாமே வந்து ஒரு ஓகே எலக்ட்ரான் மேம். ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ அப்போ ஒரு வந்து எலக்ட்ரான் பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர். வந்து 3 அயன் வந்து பார்த்தா தான் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும், ஒரு அயன் தான் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். இது ரெடியூஸ்டு ஃபார்ம்ல மேம். இவங்க ஆக்சிடைசர் ஃபார்ம்லயே என்ன போட்டிருக்காங்கன்னா இட் கைன்ஸ் 2 Fe3 அண்ட் 2 Fe அயான்ஸ் இந்த ஆக்சிடைசர் ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. அஜய்குமார். ஆக்சுவலி அது அஜய்குமார் ஆக்சுவலி வந்து பார்த்தா அது சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ்டேக்காகவும் இருக்கும் அந்த புக்ல. ஆமாமா பயோனாகி கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு இந்த புக்ல. அதான் இது கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே சரி இல்லப்பா, இது அதாவது அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ் வந்து பார்த்தா 3 அயன் வந்து +3 ஃபார்ம்ல இருக்கும், ஒரு அயன் தான் வந்து பார்த்தா +2 ஃபார்ம்ல இருக்கும். எல்லாமே வந்து ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான், 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான். 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னா தான் அங்க வந்து 2 அயன் வந்து +2 ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? ஓகே 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 தேங்க்யூ. ஓகே. ஸோ அது ஆக்சுவலி அந்த புக்ல சில கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தா வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கபிள் தான் இருக்கும். எஸ் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து ரிஸ்கி ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிஸ்கி ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தா வந்து என்ன சொன்னேன், 2 அயன் 2 சல்ஃபர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இதுல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அதாவது ஃபெரிடாக்சின்ஸ்க்கும் ரிஸ்கி ப்ரோட்டீன்ஸ்க்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸோ சேம் ஸ்ட்ரக்சர் தான். நம்ம 2 அயன் 2 சல்ஃபர்ல பார்த்தே தான். என்னன்னா வந்து சைட்ல ப்ரெசென்டா இருக்க லிகாண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஒரு அயன்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் சல்ஃபர் சிஸ்டீன் குரூப் வந்து ப்ரெசென்டா இருக்கும், இன்னொரு அயன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்டிடின் குரூப் வந்து ப்ரெசென்டா இருக்கும். புரோட்டீன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், லிகாண்ட் தென் ஹிஸ்டிடின் குரூப் வந்து ப்ரெசென்டா இருக்கும். ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபெரிடாக்சினுக்கும் ரிஸ்கி ப்ரோட்டீனுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மற்ற எல்லாமே வந்து பார்த்தா வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தா வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும், ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து அயன் வந்து ஒரு அயன் வந்து +3 ஃபார்ம், இன்னொரு அயன் வந்து பார்த்தா +2 ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து பார்த்தா வந்து 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே +3 ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் சொல்றேன். ஸோ 2 அயன் வந்து பார்த்தா வந்து +3 ஃபார்மு. அப்போ வந்து ஆன்டிஃபெரோமேட்டிக் கப்ளிங்ல இன்வால்வ் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்கும், டயாமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸா இருக்கும். EPR வந்து இன்ஆக்டிவா இருக்குங்களா? நெக்ஸ்ட் ரெடியூஸ்டு ஃபார்ம். ஓகேவா? ரெடியூஸ்டு ஃபார்ம்ல வந்து ஒரு அயன் வந்து +2 ஃபார்ம், இன்னொரு அயன் வந்து +3 ஃபார்ம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஆன்டிஃபெரோமேட்டிக் அப்படிங்கிற இன்வால்வ் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும், ஒரு அன்பேர் எலக்ட்ரான் இருக்குமா? ஸோ அப்போ இது வந்து பாராமேக்னெட்டிக் EPR ஆக்டிவ். ஓகேங்களா? இதில் டவுட் இருக்காப்பா? ஸோ ரிஸ்கி ப்ரோட்டீனுக்கு டிஃப்ரெண்ட் என்ன வந்து லிகாண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஒரு அயன் கூட ப்ரெசென்ட் ஆயிருக்க, அதாவது ஃபெரிடாக்சின் வந்து பார்த்தா ஒரு அயன் கூட நான் லெபல் குரூப் வந்து பார்த்தா எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கும், 4 ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இங்க வந்து நான் லெபல் வந்து எவ்வளோ சல்ஃபர், நான் லெபல் சல்ஃபர் வந்து எவ்வளோ 2, லெபல் சல்ஃபர் எவ்வளோ 2. ஓகே. ஸோ லெபல் சல்ஃபர் 2. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 லிகாண்ட் வந்து நைட்ரஜன் ஹிஸ்டிடின் குரூப் வந்து ப்ரெசென்ட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இது எழுதிட்டீங்களாப்பா? எரேஸ் பண்ணிட்டா? பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தா வந்து எங்க வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இந்த ரிஸ்கி ப்ரோட்டீன்.
ஸோ பெரிடாக்சின்ஸ் வந்து பார்த்தா வந்து நம்ம ஆக்சுவலி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பெரிடாக்சின் வந்து பார்த்தா வந்து குளோரோபிளஸ்ல வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இன்வால்வ் ஆகுன்னு சொன்னேன். அதே மாதிரி அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ், அதாவது ரெண்டாவது பாதத்தும் மூணாவது பாதம் வந்து பார்த்தா வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸ்ல வந்து பார்த்தா வந்து அங்கே இன்வால்வ் ஆகும். இந்த ரிஸ்கி புரோட்டீன் அதே மாதிரி ருபிடாக்சின் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அது வந்து பார்த்தா வந்து பாக்டீரியாஸ்ல எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து இன்வால்வ் ஆகுது. இந்த ரிஸ்கி புரோட்டீன் வந்து பார்த்தா வந்து எங்க இன்வால்வ் ஆகும்னா மைட்டோகாண்ட்ரியால ஸோ மைட்டோகாண்ட்ரியால அபிகுயினால் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன்ல இருந்து எலக்ட்ரானை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அதாவது சைட்டோக்ரோம் சிக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அபிகுயினால இருந்து எலக்ட்ரானை வந்து சைட்டோக்ரோம் சி வந்து வெளியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சைட்டோக்ரோம் சி வந்து பார்த்தா வந்து உள்ள ப்ரெசென்டா இருக்கும், அபிகுயினால் வந்து வெளியே ப்ரெசென்டா இருக்கும். ஸோ இந்த ரெண்டுல இருந்து உள்ள இங்க வந்து எலக்ட்ரானை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்க கொடுக்கறதா வந்து இந்த ரிஸ்கி புரோட்டீனோட ஒர்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது குளோரோபிளாஸ்ட்ல பிளாஸ்டோகுயினான்ல இருந்து சைட்டோக்ரோமுக்கு வந்து பார்த்தா வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரிஸ்கி புரோட்டீனோட ஒர்க். ஸோ நான் மொத்தம் இன்னைக்கு வந்து 4 புரோட்டீன் பார்த்துருக்கோம். சரி, மொத்தம் ஜென்ரலா 3 பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தா வந்து ருபிடாக்சின். ஸோ இது வந்து பார்த்தா வந்து எலக்ட்ரானை வந்து எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குதுன்னா, ஸோ ஒன்லி பாக்டீரியாஸ்ல மட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து பெரிடாக்சின்ஸ் பார்த்தோம். ஸோ பெரிடாக்சின்ஸ்ல வந்து பார்த்தா வந்து 3 டைப் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 2 அயான் 2 சல்ஃபர். இது வந்து பார்த்தா வந்து குளோரோபிளாஸ்ட்ல எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். தென் 3 அயான் 4 சல்ஃபர் அண்ட் 4 அயான் 4 சல்ஃபர். ஸோ இந்த ரெண்டு வந்து பார்த்தா வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து ரிஸ்கி புரோட்டீன். ஸோ ரிஸ்கி புரோட்டீன் வந்து பார்த்தா வந்து எங்க எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குதுன்னா குளோரோபிளாஸ்ட்லயும் மைட்டோகாண்ட்ரியில வந்து பார்த்தா வந்து எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுல இது வரைக்கும் பார்த்தா டவுட் இருக்காப்பா? டவுட் இருக்கா? ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? 12 பேர். அப்படியே கிளாஸ்ல மட்டும் இருக்கீங்களா? நான் அட்டெண்டன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். அக்கா இதுக்கு கலர் இல்லையா அக்கா? காம்பவுண்ட்ஸ்க்கு ரிஸ்கி புரோட்டீன் அப்பா. ஆமாக்கா, அதுக்கு முன்னாடி இருந்த புரோட்டீன்ஸ் எதுக்குமே சொல்லல. இதுக்கு கலர் எதுவும் மென்ஷன் பண்ணல. ரிஸ்கி புரோட்டீன் ருபிடாக்சின்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தா வந்து லிகாண்டோமேட்டோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இன்வால்வ் ஆகுங்காட்டி அது வந்து ரெட்டிஷ் கலர் ஷோ பண்ணும். ஸோ இதுக்கு நான் பார்த்து சொல்லட்டுமா? வேற புக் ஏதாவது போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு நிமிஷம். நீங்க இந்த சப்ஜெக்ட்க்கு எந்த புக் ரெஃபர் பண்றீங்க? என்னப்பா? நான் குரூப்ல போடுறேன். எந்த புக் ரெஃபர் பண்றேன் அப்படின்னு குரூப்ல போடுறேன் உங்களுக்கு. ஓகே.